ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பச்சை குருமா உருளைக்கிழங்கு பச்சை குருமா செய்வது எப்படி அப்படின்னு சொல்ல போகிறேங்க. பச்சை குருமானா வரமிளகாய் தூள் போடாமல் குழம்புக்கு பச்சை மிளகாயை ஃப்ரை பண்ணிக்கணுங்க. ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா இங்கே பாருங்கள், நல்லா வெடிக்கணும் பச்சை மிளகாய். அது மாதிரி தேவையான அளவு பச்சை மிளகாய் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஸ்பூன் கசகசா வெந்நீரில் ஊற போட்டிருக்காங்க தேங்காயில் அரைச்சி ஊற்றுறதுக்காக. உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்குங்க. ஸோ இது கருவேப்பிலை, தேங்காய் ஒரு மூடிங்க. இப்போ நம்ம சமையல் ஆரம்பிக்க போகிறோம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிருக்காங்க. கடலெண்ணெய், சோம்பு தூள் பண்ணி போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நான் போடலை. சோம்பு பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கண்ணாடி பழத்தில் வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பழத்தில் வதங்கிருச்சுங்க. இப்போ குட்டி தக்காளி 4 கட் பண்ணது போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு 2 செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சாப்பாட்டுக்கு வைக்கிற அரிசி கழுவுற தண்ணிங்க, 2வது தண்ணி. அதில் தான் நான் குழம்பு வைப்பேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான அளவு இதில் ஊற்றிக்கலாம். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேங்க. இது பத்தாது, இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிக்க போகிறேங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் வீட்டிலையே வறுத்து அரைச்சதுங்க. சூப்பராக இருக்கும். இது போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் போடக்கூடாது. இந்த ஸ்பூன் கணக்கில் மல்லித்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவு போட்டுக்கலாம். இது நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டுங்க. வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் முருங்கைக்காய் போட மறந்துட்டேங்க. அதனால் முருங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் உருளைக்கிழங்கும் முருங்காயும் நல்லா வெந்து வரட்டும். அப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றி அரைச்சி இறக்கி வைக்க வேண்டியது தான். இந்த ஒரு மூடி தேங்காய் இல்லைங்க. இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் கசகசா ஊற போட்டிருக்கேன் வெந்நீரில். இதை இப்போவே போட்டுக்கலாம். இதில் வந்து 4 பல்லு பூண்டு, முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு கடைசியாக அந்த பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2-3 செகண்டு அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அரைச்சி குழம்புல ஊற்றலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இந்த கட்டத்தில் இதை போட்டு ஒரு 3 செகண்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் வந்து லைட் பச்சையாக இருக்குதுங்களா? அதனால தாங்க பச்சை குருமான்னு நானே வச்சுருக்கிறேன். இப்போ முருங்காயும் உருளைக்கிழங்கும் வெந்தாச்சுங்க. தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கிடுங்க. அப்புறம் மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். லைட்டாக திறந்த மாதிரி மூடி வைக்கணுங்க, இல்லைன்னா பொங்கி அப்படியே ஊற்றிடும் எல்லாமே. தேங்காய் ஊற்றி 10 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இந்த குருமா வந்து சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த 5த்துக்கும் தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நான் இதை தாங்க தொட்டுக்குவேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.